ஐயோ ஏய் சாரி சார். பாத்துப்பா. இங்க காஞ்சனா வீடு எது? அந்த பிங்க் கலர் வீடு இருக்குல்ல அதான். சரி கொஞ்சம் உஷாரா இரு. உஷாராவா? இல்ல இல்ல அது இல்ல, இந்த ஏரியாலயே அவங்க தான் செம்ம வெயிட், நிறைய கொடுப்பாங்க. என்ன டிப்ஸ் வாங்கிக்கிறேன் சார், வாங்கிக்கிறேன் சார். நீ எப்படா டிப்ஸ் வாங்கின? உனக்கும் சேர்த்தாண்டா வாங்கியிருக்கேன். வண்டி எடு. ஐயோ சார், என்ன சார் பாத்திரம் வெளியே வந்துடுது? அதுவா, நீ புது பாத்திரத்தை எடுத்துட்டு போறல, அதனால பழசு கலசுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பாய் சார். பாய் பாய். ஆமா போடா. ஐயோ இங்க இந்த ஜென்டில்மேன் கொஞ்சம் பேசிட்டு போறேன். நிப்பாட்டு. நீக்கு காவாலையா, சீக்கிரம் காவாலையா. ரெண்டி ரெண்டி ரெண்டி. போஸ்ட்மேனா நீயே? கிடைச்சதா? ரொம்ப. உனக்கு? ரொம்ப ரொம்ப. என்ன கிடைச்சது? பின்னாடி சொல்றேன். நீ எல்லாம் பப்ளிக் சர்வெண்டாயா? முன்னாடி அங்க ஒரு இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் உஷாரா இருப்பேன்ல. பத்தி சொல்லலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதுவா சொல்றேன். யோ எதுயா கணக்கு தவற? நடந்ததை சொல்றேன். அந்த என்ன மட்டும் தான் அடிக்குதா, மத்தவங்களே அடிக்குதான்னு டெஸ்ட் வச்சேன். ஆமா, இவர் பெரிய போலீஸ் ஆபீசரு, டெஸ்ட் வைக்கிறாரு. குத்துறேனா என்ன பார்த்து சொன்னீல்ல, அதான் உங்க ரெண்டு பேரும் கோர்த்து விட்டேன். ஏய் பண்ண மாதிரி அது கிட்ட காதுல கடி நினைச்சியா? பைத்தியத்துக்கு வைத்தியம் பாட்டு வந்திருக்கோம். ஏண்டா நீ இவர்கிட்ட கோவப்படுறத பார்த்தா வசமா வாங்கிருப்பா போல இருக்கே. அதை ஏண்டா கேக்குற கிங்? அங்க ஒரு பொண்ணை காமிச்சல, அது பொண்ணு இல்ல, மெகா பைத்தியம். என்ன போட்டு வாங்குன்னு வாங்கிருச்சுடா. முடியல. நல்ல வேலை உனக்கு எதுவும் நடக்கல, அது போதும். என்ன வாய்ஸ் மாறுது? என்னடா சொல்ற? வலிக்குதுரி, வெட்டிடும். போடி வந்த வா. உங்க பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு பைத்தியம் முடிச்சுடா. முதல்ல ரெண்டு பேரும் போய் பன்னி கடி ஊசி போடுங்கடா. பன்னி கடி ஊசியா? ஐயோ நம்ம குரல்ல பன்னி குரலா மாறிச்சே. முதல்ல போய் பன்னி கடி ஊசி போடணும். கிங்கு, டிஷ் இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. கிளம்பலாமா? வலிக்குதா? ஹெவியா? எனக்கும் தான். ரெஸ்ட் எடுத்துட்டே போவோம். ஐயோ இளைய ஃபோன் பண்றா. ஹலோ அம்மா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுமா. ஏண்டி பைக் பஞ்சர் ஆனதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவியா? பக்கத்துல ஏதாவது பஞ்சர் கடை இருந்தா பஞ்சர் ஓட்டிட்டு வா. அங்க அப்பா கோயில்ல காத்துட்டு இருக்காரு. நான் அவசரமா கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். பஞ்சர் ஓட்டிட்டு வாடி. இதுக்கு ஒரு ஃபோனை வேற பண்றா. முருகா, எல்லாம் நல்லதே நடக்கட்டும். சொல்லுமா. அப்பா, என் பைக் பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. பக்கத்துல எதனா கடை இருக்கும், பார்த்து பஞ்சர் விட்டு வந்துருமா. ஏன் மச்சி நிறுத்துடா. ஏண்டா பாப்பா வண்டி பஞ்சர் ஆகி நிற்குது, பாதுகாப்பு கொடுக்காம இப்படி பயணம் செஞ்சா என்னடா அர்த்தம்? வாங்கடா வாங்கடா மச்சி, டீப்பா போய் டீட்டெயிலா பேசுவோம். பேசிடுவோம் மச்சி. முள்ளு குத்தி இருக்குமோ? இல்ல மச்சி, கல்லு குத்திருக்குன்னு நினைக்கிறேன். டேய், டியூப்லெஸ் டயர் வாங்கி போட்டா எல்லாம் சரியாயிடும்டா. செருப்பு பிஞ்சிரும். ஏமா பஞ்சர் ஒட்டி தரேன் தானே சொன்னோம், இப்படி டிஞ்சர் பட்ட மாதிரி பொங்குற. சும்மா வழ வழ குழ குழன்னு பேசிக்கின்னு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் என்னை பார்த்து கற்றுக்குங்கடா. டேய், பெரிய சண்டீர் மாதிரி போறாரு,
எப்படியும் கிளைமேக்ஸ்ல ஹீரோ வர போறான். நீ வாமா, நான் ட்ராப் பண்றேன். டேய் கைடா கைடா விட்றா விட்றா டேய் 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 விட்றா விட்றா கைடா விட்றா விட்றா வலிக்குதுடா விட்றா விட்றா. இதோ வந்துட்டானே. பொண்ணு மேல கை வைப்பா. கை வைப்பா. ஓடிடு. கொன்றுவேன். நல்ல நேரத்துல வந்தீங்க, தேங்க்ஸுங்க. இல்ல பரவாயில்லைங்க. அவங்கள அடிச்சிட்டீங்க, அதனால பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா வர சொன்னீங்க? ஒன்றும் இல்லடா, யாழினி கிட்ட 4 பேர் தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க, அதான். அதுக்கு நீ எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியதானே? அவங்களுக்கு கை கால் இல்லாம பண்ணிருப்பேனே. ஐயோ சரிங்க, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்க வண்டியை பஞ்சர் போட்டு கடையில எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. சரி. பாய். பாத்தியா மச்சான், வண்டியில கூட்டு போய் வீட்டுல டிராப் பண்ணுங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தா ஒரு ஆட்டோக்காரனை நம்புறான். வருங்கால ஆத்துக்காரனை நம்ப மாட்டேன்றான். உன் ஃபீல்டா இருக்கட்டும். ஆமா, இந்த டீலை எவ்வளவுக்கு முடிச்ச? ஓரா பேசுற. யார்? நானு. நீ இப்ப என்ன பண்றனா? நானே சொல்றேன். நீ போய் பஞ்சர்காரனை கூட்டு வர வரைக்கும் இந்த வண்டியை நான் தான் காவ காக்கணும், அதானே? டேய், எப்படா கரெக்டா சொல்ற? எப்ப பார்த்தாலும் என்ன நீ காவக்காரனாவே ஆக்கிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கோவக்காரன் ஆவண்டா. டேய் டேய் டேய். யாழினி, நாங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம், நீ எதுவுமே கண்டுக்காம விளையாட்டுத்தனமாவே இருக்கிற. என்னப்பா? 2-3 இடத்துல இருந்து மாப்பிள்ளோடுக்காரர் வந்திருந்தாங்க, ஃபோன் பண்ணணும், நீ எதுவுமே சொல்ல மாட்டியே. என்னப்பா, வீட்டை விட்டு துரத்த பிளான் பண்ணிட்டீங்களா? வயசாயிட்டே போதுமா, எங்களுக்கும் பேரம் பேத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? ஆமாம்மா, உனக்கு சைடுல ஏற்கனவே நரைச்சிருச்சு. அப்படியே உனக்கு போட்டேன். சும்மாருமா யாழினி, எல்லாம் உனக்கு விளையாட்டு தான். நீ ஓகேன்னு சொன்னா நல்ல மாப்பிள்ளையா பார்த்தலாம், சரியா? சரிப்பா, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க. மாப்பிள்ளையோட போட்டோ டீடைல்ஸை வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. சரிம்மா. நான் பார்த்துட்டு ஓகே சொல்றேன். நீ சொன்னா சரிம்மா. உங்களுக்கு போட்டோவும் டீடைல்ஸும் அனுப்பி வச்சிருக்கேன். என்ன உங்க வீட்டுல செட்டப் பாக்ஸ் மாத்தி வைக்கணுமா இல்ல புது கனெக்ஷன் கொடுக்கணுமா? ரெண்டும் இல்ல. அவர் வீட்டுக்கு போய் செட்டப் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுக்கற மாதிரி அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுட்டு வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவர் பேரை சொல்லுங்க. முனி. முனியா? முனி இல்ல, முனிஷ்காந்த். முனிஷ்காந்தா? அப்ப பயப்பட தேவையில்ல. இந்த ரஜினிகாந்த் விஜயகாந்த் மாதிரி நல்ல மனுஷனா தான் இருப்பாரு. ஆமா, அவர் எதுக்கு நாங்க விசாரிக்கணும்? நான் கட்டிக்க போற மாப்பிள்ளை, அவர் கூட தான் வாழ போறேன். அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதனால தான் உங்களை போக சொல்றேன். கஸ்டமர் யாராவது ஃபோன் பண்றதுக்குள்ள போய் விசாரிச்சுட்டு வாங்க. சரி, சம்பளத்தை நீங்க கொடுக்குறீங்களா இல்ல முதலாளி கொடுக்கறாரா? சம்பளத்தை முதலாளி தான் தருவாரு, ஆனா வேலையை நான் தான் சொல்லுவேன். டபுள் ஓகே. டேய், நீ என்ன ஃபீல் பண்ற? என்னடா அது, அவளையே ஆளாக்கலான்னு பார்த்தா என்ன வச்சு அவளுக்கு ஒரு ஆளை செட் பண்ண பாக்குறா. என்னப்பா பண்றது, நீ தான் ஆசைப்பட்டு இந்த வேலைக்கு சேர்ந்த. சும்மா இருந்தாலும் நிம்மதியா இருந்திருக்கும். சரி விடு, ஏதாவது ஐடியா பண்ணி சரி பண்ணிடுவோம், வா.